ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு 62வது பாட்டு. எத்தகைய அச்சமும் அகல. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயத்துக்கு கூட அந்த பயம் அகல்றதுக்கு இந்த பாட்டு நம்ம தொடர்ச்சியாக படிக்கணும். ஃபஸ்ட்டு பாட்டை நான் பார்த்துடலாம். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடையக கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. அதாவது இந்த பாட்டோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேரு மலை மாதிரி இருக்கிற பொன்னாலான, அதாவது தங்கத்தினால் ஆன வில்லை கொண்ட வில்லை கொண்டு அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய தங்க வில்லை, மேருமலையை போன்ற தங்க வில்லை கொண்டு எல்லா பக்கமும் இருந்து வர அசுரர்களை அழிக்கும் அபிராமி அன்னையே, யானை தோலை போர்த்திய அழகு பொருந்திய சிவபிரானின் மனைவியே, அபிராமி அன்னையே. அதே மாதிரி அவரோட உடம்புல பூசியிருக்கிற சந்தனம், அதாவது மனம் கமலும் சந்தனத்தை உடம்பெல்லாம் பூசி கொண்டிருக்கும். அதே மாதிரி தன்னோட தாமரை மலரை புற சிவந்த கரங்களில் உடைய கரும்பையும் வில்லையும் எப்படி நான் மறப்பேன்? இந்த அழகான ஒரு தோற்றத்தை எப்படி நான் மறப்பேன்? எப்போதுமே என்னோட சிந்தை, அதாவது என்னோட ஞாபகத்தை விட்டு, நினைவை விட்டு அந்த தோற்றம் மறையாது, அம்பிகையோட தோற்றம் மறையாது. இதுதான் இந்த பாட்டோட பொருள். இந்த பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்க படிக்க உங்களுக்கு இருக்கிற மனசில் இருக்கிற சின்ன சின்ன அச்சம் கூட அகண்டு ஓடிடும். பெரிய அச்சமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் விலகி ஓடிடும். அதே மாதிரி நம்ம நாளைக்கு பார்க்க போகிற பாட்டு 63வது பாட்டு, அறிவு தெளிவோடு இருக்குது. அதாவது ஸ்மார்ட்டாக இருக்காங்க, யாராலும் ஏமாற்ற முடியாது, எதுக்கு எடுத்தாலும் ஏமாற மாட்டாங்க. அந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு, அறிவு தெளிவோடு இருக்கிறதுக்கு அந்த பாட்டு நம்ம படிக்கணும். அதை நம்ம என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த மாதிரி தொடர்ச்சியான கண்டென்ட்டு உங்களை தேடி வரும்.